பாமகவில் அதிரடி மாற்றம். அன்புமணியை நீக்கிய ராமதாஸ். இனி என்ன ஆகும்? அலசும் பிரியன். பாமக தலைமை நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணியை நீக்கி அதிரடி காட்டியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். கட்சியில் தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் உச்சபட்சமாக அன்புமணி பெயர் நீக்கப்பட்டுள்ளது. கட்சியின் விதி என்ன சொல்கிறது? இந்த முடிவு பாமகவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விரிவாக பார்க்கலாம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வருவதால் கட்சி தொண்டர்களிடையே குழப்பமான சூழல் நிலவுகிறது. ராமதாஸ் ஒருபுறம் நிர்வாகிகளை மாற்றினால் மறுபுறம் அவர்கள் தொடர்வார்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார் அன்புமணி ராமதாஸ். அன்புமணியை செயல் தலைவராக நியமித்த ராமதாஸ் தானே நிரந்தர தலைவர் என்று ஆணித்தரமாக கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் பாமகவில் தலைமை நிர்வாக குழு அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளது. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக தலைமை நிர்வாக குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. பாமக நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருந்த வடிவேல் ராவணன், திலகபாமா, வழக்கறிஞர் பாலு ஆகியோர் நீக்கப்பட்டு புதியதாக மருத்துவர் ராமதாஸால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை கொண்டு கூட்டம் நடத்தப்பட்டது. நிர்வாக குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பெயர் இருந்த நிலையில் அவர் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தார். தொடர்ந்து ஏற்கனவே இருந்த 19 பேர் கொண்ட நிர்வாக குழு கலைக்கப்பட்டு புதியதாக உருவாக்கப்பட்ட நிர்வாக குழுவில் 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த நிர்வாக குழுவில் புதியதாக போடப்பட்ட பொதுச் செயலாளர் முரளி சங்கர், பொருளாளர் சையத் மன்சூர் உசேன், கரூர் பாஸ்கரன், சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் இதில் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட அன்புமணியின் பெயர் சேர்க்கப்படாமல் நீக்கப்பட்டுள்ளது. கட்சியில் அன்புமணி ஏற்கனவே பல கூட்டங்களை புறக்கணித்த நிலையில் நிர்வாக குழு கூட்டத்தையும் புறக்கணித்ததால் அவரது பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முடிவு கட்சிக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். அப்போது இது ஒரு தொடர்ந்து வர ஒரு நடவடிக்கைனால ராமதாஸ் நீக்கிறதும் அன்புமணி அவர்களை சேர்க்கிறதும், ராமதாஸ் அன்புமணி நீக்கிறதும் ராமதாஸ் சேர்க்கிறதும் அவங்களுக்குள்ள இடையில இது 2 பேருக்கும் இடையில் நடந்து வருகிற அந்த போட்டி அரசியலோட ஒரு வெளிப்பாடாக நம்ம பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலா இது 2 பேருக்கும் அதிகாரம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அதிகாரம் இருக்கு, இல்ல எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தால் கூட அது கட்சியோட விதி என்ன சொல்லுதுன்றது முக்கியமான விஷயம். அதாவது கட்சியோட விதி 22ஆம் வருஷம் நடந்த பொதுக்குழுல கட்சி டாக்டர் அன்புமணி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கு. பொதுக்குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த பொதுக்குழு தான் மீண்டும் கூடி அன்புமணி தலைவர் பொறுப்பை நீக்கணுமா வச்சிருக்கணுமா போன்ற விஷயங்களை முடிவு பண்ண முடியும். அந்த நிறுவனங்களுக்கான உரிமை என்பது பொதுக்குழுவை கூட்டுவதுதான் அவருடைய உரிமையை தவிர அதில் எடுக்கிற முடிவுகள் சம்பந்தப்பட்ட அது மேலாதிக்கம், அந்த தீர்மானத்தின் பேர்ல எந்த விதமான மேலாதிக்கமோ மேல் நடவடிக்கையோ இல்ல அதற்கு மாறான ஒரு முடிவுகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ நிறுவனங்களுக்கு கிடையாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினோட அந்த விதிகளை நன்கு அறிந்தவர்கள் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. அதாவது தலைவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, நிர்வாகிகள் போடுவதற்கும் நிர்வாகிகள் எடுப்பதற்கும் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. பொதுக்குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டியது நிறுவனர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நிறுவனர் கூட்டினா கூட முடிவுகள் எடுத்த முடிவுகளை மாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் தலைவர் கையில முழு உரிமை இருக்கு. தேர்தல் கமிஷன்லயும் போன தடவை தேர்தல் பிஃபார்ம் தான் அன்புமணி தான் கையெழுத்து போட்டாரு. அதன் மூலமாகத்தான் எல்லாருமே அந்த சின்னத்தை வாங்கி நிக்க முடிஞ்சது, மாம்பழ சின்னத்தை வாங்கி நிக்க முடிஞ்சது. அதனால இந்த வாட்டி அது அருள் அவரை கட்சி கட்டுப்பாட்டு மீது 2வது கட்சியிலிருந்து நீக்கி சபாநாயகருக்கு அன்புமணி லெட்டர் கொடுக்கிறார் அப்படின்னா பிஃபார்ம்ல அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. பிஃபார்ம்ல கையெழுத்து போட தகுதியானவர் அன்புமணி என்ற போது அவர் கட்சியோட தலைவரா இருக்காரு. பிஃபார்ம்ல கைது போட தகுதியா இருக்காரு, தலைவர் கையெழுத்து போடுறது தகுதியா இருக்காரு. இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது தலைமை நிர்வாக குழு மாற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் கூட இயல்பாகவே தலைவர் பொறுப்புல யார் இருக்காங்களோ அவர்கள் தான் வரும். நிறுவனருக்கு பொதுக்குழு கூட்டுவதற்கு மட்டும்தான் அதிகாரம் வைக்கிறது என்பது அன்புமணி தரப்போட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அதை மறுக்க முடியல இவங்களால. இப்ப அன்புமணியை நீங்க நீக்குவீங்களா, அடிப்படை கட்சி உறுப்பினர்கள் நீக்குவீங்களான்னா அன்புமணி டாக்டர் ராமதாஸ் நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா அதனால அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு வெளிப்படையான ஒரு மோதல் நடந்து இருக்கிற இந்த சூழல்ல இந்த மாதிரியான போஸ்டிங் போடுறது, போஸ்டிங் இருக்கிறது போன்ற விஷயங்கள் நடந்தா கூட இப்ப பதவியில் இருக்கிற எம்எல்ஏவை பதவியை விட்டு கட்சியை விட்டு நீக்கிற ஒரு விஷயத்த அன்புமணியால எடுக்க முடியுது அப்படின்னா, சபாநாயகருக்கு லெட்டர் எழுத முடியுது அப்படின்னா, அவர் தான் கட்சியுடைய தலைவர் என்று தேர்தல் கமிஷன்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸுக்கு பொதுக்குழு கூட்டுவதற்கான அதிகாரம் தவிர வேறு எந்த அதிகாரமும் இருப்பதாக தெரியவில்லை.
ஆனா அதுக்காக கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே டாக்டர் ராமதாஸ் மேல வந்து கோபமா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த 2 பேருக்கும் இடையில நடக்கிற மோதல் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வரணும். தேர்தலை நோக்கி கட்சி போகும்போது கட்சி ஒற்றுமையாக போக வேண்டும். முன்பு இருந்ததை விட அதிகமான எம்எல்ஏக்களை பெற வேண்டும். முடிந்தால் ஆட்சியில் கொண்டு வர வேண்டும் அவங்களுடைய பாயிண்டா இருக்கு. இது நடந்து கொண்டிருக்கும் இந்த மோதல் என்பது நிர்வாகிகள் மற்றும் கட்சிக்காரர்களுக்கு பெரிய வருத்தத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஆரம்பிச்ச மோதல் வந்து இப்ப கட்சியில் மோதலாக ஒரு உணர்வு ரீதியா வந்து கட்சி பிளவுபட்டிருக்கு. பிசிக்கலா கட்சி பிளவுபடலைன்னா கூட உணர்வு ரீதியா கட்சி பிளவுபட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. சோ இந்த விஷயங்கள் வந்து யாராவது பஞ்சாயத்து பண்ணினா சரியாகும்னு பாமக நிர்வாகிகள் சொல்றாங்க. ஆனா குடும்பத் தலைவரே வந்து ஒரு மோதலில் ஒரு கட்சிக்காரராக இருப்பதால் யார் சமாதானம் பண்ணுவது என்பது குடும்பத்தினருக்கே ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. இந்த சூழல்ல வந்து பாமக தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து எப்ப கட்சியில வந்து ஒரு சமாதானம் நிலவும் ஒற்றுமையாக எப்ப போக்குறோம், இப்போ வரப்போற ஆகஸ்ட்ல நடக்க போற அந்த மகளிர் மாநாடு அதிலேயாவது ஒரு ஒற்றுமை வருமா என்பது கட்சிக்காரர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் நடக்கும் விஷயங்களை பார்க்கும்போது மோதல் தினசரி வலுத்துக் கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம் நம்ம. இது வந்து அடுத்த கட்டமா எந்த இடத்துல போய் முடியுன்றது வந்து எப்படி முடிந்தாலுமே அது பிளவுல போய் முடிந்தா அந்த கட்சிக்கு ஒரு பிற்பட்டவர்களுக்காக துவங்கப்பட்ட அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்பது என்னுடைய கருத்து. அதிகாரத்தை பொறுத்த மட்டும் அது இன்றைக்கும் அன்புமணி கையில் தான் அதிகாரம் இருக்கிறது என்பது அவர் சபாநாயகருக்கு எழுதிய லெட்டர்ல இருந்து அவர் அருளை நீக்கியதிலிருந்து சபாநாயகருக்கு எழுதிய லெட்டர்ல இருந்து நமக்கு புரிய வர ஒரு விஷயமா நான் பாக்குறேன்.